Good evening, Dr. Sabari Sridhar. Good evening, sir. மனநல மருத்துவர். கடந்த 8 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. இப்போ எங்களுக்காக ஹெல்த் அபவ் 60 பேனலில் என்னோட கஸ்டமர்ஸ்க்காக அவங்களோட கொஸ்டின்ஸ் அபவுட் health, about your mental things which we are going to discuss. There are many questions from our customers. Sure, sir. So one by one, கேட்குற questions நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கண்டிப்பா. So you can introduce yourself. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ஐ எம் டாக்டர் சபரி ஸ்ரீதர். நான் இந்த மனநல மருத்துவ துறையில் கடந்த 8 வருஷமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நான் செட்டிநாடு மெடிக்கல் காலேஜோட சைக்காட்ரி டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி அண்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் லாஸ்ட் 6 months அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸ் அட் ஆதித்யா ஹாஸ்பிட்டல் கீழ்பாக்கில். ஸோ நான் என்னோட இது போஸ்ட் கிராஜுவேஷன் நிமேட்ஸ் பெங்களூரில் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டியூட் ஃபார் மென்டல் ஹெல்த். ஸோ அங்கே 2010 முடித்தோம். ஸோ ஐம் ஹாப்பி டு ஜாயின் திஸ் லைவ் செஷன். துல்லிய ஹெல்த் அவங்களோட initiative. I'm very happy to join. Thank you, Doctor. Thanks for coming to Health Above 60 panel. And there are many people who are waiting for many questions. Sure. So நீங்க சொன்ன மாதிரி mental health அப்படினு சொல்லிட்டீங்க. Just give a small brief about what is mental health. Mental healthங்கிறது என்னன்னா நம்மளோட மன ஆரோக்கியம், அதாவது மனது எந்த அளவுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது, கலோக்கியலாக ரிலாக்ஸ் மூடில் இருக்குதுங்கிறது தான், ரிலாக்ஸேஷனாக எவ்வளோ இருக்குதுங்கிறது தான். ஏன்னா WHO ஹெல்த்தோட டெஃபினிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் நாட் ஒன்லி ஃபிசிக்கல் ஹெல்த் பட் ஆல்சோ சைக்கலாஜிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் எல்லாமே வரும். ஸோ அதில் மென்டல் ஹெல்த் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த். ஏன்னா மென்டல் ஹெல்த் இம்பேக்ட்ஸ் தி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் ஆஸ் வெல். ஸோ நம்ம மனநிலைமை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ஆரோக்கியமாக இருக்கும். கரெக்ட். அதான் நம்ம எப்படி உடம்பு ஆரோக்கியமா வச்சுட்டு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம், விட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம். ஸோ அது மாதிரி மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. ஓகே டாக்டர். There is a question from the client. Sure. What is the most cause affecting memory in elderly? அதாவது வயசான காலத்துல மெமரி அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகள். நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பார்ட்டுமே பாத்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக மாற்றங்கள் ஏற்பட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயசாக நம்மளுக்கு வந்து கிரே ஹேர் வருது இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிரெயினும் அதே தான். நம்ம ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும், சின்ன வயசுலேருந்து டெவலப் ஆகிட்டு வர பிரெயின் ஆஃப்டர் பாயிண்ட் ஒரு 50 yearsக்கு அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ 50 yearsலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே நிறையா சில மெமரி டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும். அது பட் அது அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. நம்ம ஒரு க்ளூ கொடுத்தா அதை புரிஞ்சுக்குவாங்க. அது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. பட் ஒரு 65 years மேலே தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இம்பேக்ட் ஆஃப் பிரெயினோட அந்த ஒரு அட்ரோஃபின்னு சொல்லுவோம், அது ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும். ஏஜ் மட்டும்தான் அது ஃபேக்டர் சொல்ல வரீங்களா? ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், ஒன் ஆஃப் மெயின் ஃபேக்டர்ஸ் ஏஜ். அதாவது இது என்ன சொல்றதுன்னா, இது ஒரு பிசியலாஜிக்கல் ப்ராசஸ் மாதிரி. நம்ம எப்படி வந்து சின்ன வயசுல இருந்து வளர்றோமோ அந்த மாதிரி ஏஜ் ஆகாக என்ன திருப்பி நம்ம இன்னொரு குழந்தை பருவத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி பிரெயின் டெவலப் ஆகுதோ அதே அளவில் பிரெயின் வந்து திருப்பியும் சுருங்க ஆரம்பிக்கும். அண்ட் அது சுருங்கும் போது என்ன ஆகும், நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு நம்ம அக்வயர் பண்ண எல்லா அந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த நம்மளுக்கு வந்து எல்லா காக்னிட்டிவ் ரிசர்வ்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும். அதுதான் ஆக்சுவலி டிமென்ஷியா ப்ராசஸே. ஓகே, குட். தேங்க்ஸ் டாக்டர். இப்போ இதே ரிலேட்டடா கேட்குறாங்க, இஸ் தேர் எனி மெடிக்கல் கண்டிஷன், மெடிக்கல் கண்டிஷனால மெமரி அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பா நிறைய மெடிக்கல் காசஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் காசஸ் ஆஃப் மெமரி டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா ஸ்ட்ரோக், இன் தி சென்ஸ் மைனர் ஸ்ட்ரோக்ஸ். நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு கை கால் வந்து அதோட பவர் குறைஞ்சி போகலாம். பட் அந்த ஸ்ட்ரோக் வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு குட்டி வெசல்ஸ் இருக்கு நம்ம பிரெயின்குள்ளார, அது அஃபெக்ட் ஆகும். அது அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு லேக்னார் இன்ஃபாக்ட்னு சொல்லுவாங்க. மேஜர் இன்ஃபாக்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரோக் லெவலுக்கு போகும். இது வந்து லேக்னார் இன்ஃபாக்ட் மைனராக வர்றது வந்து இது வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்ணுறதுனால வர மெமரி டிஸ்டர்பன்ஸ் குவைட் காமன். அதுக்கப்புறம் இன்னொரு காமன் இது பார்த்தீங்கன்னா தைராய்டு டிஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப காமன். ஆல்மோஸ்ட் நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி பேராவது டெய்லி காலையில தைராய்டு மாத்திரை போட்டுருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் மெமரி இம்பேர்மெண்ட். இதுல ஃபீமேலுக்கு அதிகமா அஃபெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்கு.
தைராய்டு ஆக்சுவலி ஃபீமேல்ஸ்க்கு நிறைய வருது, நம்ம நிறைய பாக்குறோம். அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் டயட் நிறைய ரீசன்ஸ். அதனால யூசுவலாவே நம்ம பார்க்கும்போது மேல்ஸோட ஃபீமேல்ஸ் தான் ஜாஸ்தி ஹைப்போதைராய்டிசம் வருது. அண்ட் நேச்சுரலி அது ரிலேட்டடான டிமென்ஷியா அவங்களுக்கு காமனா இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய கிரானிக் கிட்னி டிசீசஸ், லிவர் இஷ்யூஸ், chronic diabetes, so many factors. Yeah, any medical illness, many medical illnesses causes this memory problem. Thank you, doctor. Another question which is almost related to the same thing. What is dementia and is there any different type of dementia இருக்கா? கண்டிப்பா dementia நம்ம சொன்ன மாதிரியே நம்ம மூளையோட அந்த ஏஜ் ஆக சுருங்குற தன்மையினால நம்ம என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து மறதி மெயினா மறதியும் சேர்த்து மற்ற விஷயங்களும் குறைய ஆரம்பிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எப்படி நான் பண்றது, பிளான் பண்றது. ஒரு சாதாரண எக்ஸாம்பிள், காலையில எழுந்திரிச்சு பிரஷ் எடுத்து பேஸ்ட் போடுறதுங்கிறது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், அது அஃபெக்ட் ஆகலாம். குளிக்கிறதுங்கிறது பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். சாப்பாடு நம்ம அது எஸ்பெஷலி சவுத் இந்தியன் சாப்பாடுங்கிறது ரைஸை போடணும், சாம்பாரை போடணும், பொரியல். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் விஷயத்தை நம்ம போட்டு செய்யறதுங்கிறது ஒன்று கலந்து சாப்பிட்றதுங்கிறது பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறது வந்து டிமென்ஷியால ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ நீங்க கேட்ட மாதிரி நிறைய விதமான டிமென்ஷியாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அல்சைமர்ஸ் டிமென்ஷியா தான் மோஸ்ட் காமனஸ்ட் டைப் ஆஃப் டிமென்ஷியா. அது கூட நம்ம சொன்ன மாதிரி இந்த லாக்னோர் இன்ஃபாக்ஸ் மாதிரி வரவங்களுக்கு வாஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். அது செகண்ட் காமனஸ்ட் காஸ். அதை தவிர இன்னும் நிறைய காசஸ் இருக்கு. பார்க்கின்சன்ஸ் வரவங்களுக்கு டிமென்ஷியா வரலாம். அதே மாதிரி தைராய்டு சொன்னேன். இன்னொரு இது வந்து நியூட்ரிஷனல் டிமென்ஷியால பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 அண்ட் போலிக் ஆசிட், எஸ்பெஷலி இந்த வெஜிடேரியன் டயட் சாப்பிட்றவங்க அந்த பிரெயினுக்கு தேவையான அது விட்டமின்ஸ் அது பற்றாக்குறை வரும், டெஃபிஷியன்சி அவங்களுக்கு காமனா வரலாம். ஆல்கஹால் another important cause for dementia. So அந்த மாதிரி சொல்லிட்டே போன எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்கு டிமென்ஷியாஸ் வரதுக்கு. பட் காமனஸ்ட் வந்து அல்சைமர்ஸ். சோ நீங்க அல்சைமர் சொன்னீங்க, சேம் டைம் அந்த क्वेश्चन வந்திருக்கு. வாட் இஸ் அல்சைமர்? அல்சைமர்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஏஜுக்கு அப்புறம் பிரெயின் சுருங்க ஆரம்பிக்கும். அது சுருங்குறதோட சேர்த்து என்ன ஆகும்னா பிரெயின்ல சில நம்ம காயங்கள் மாதிரி ஏற்படும். நம்ம வந்து ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆக எதெல்லாம் ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் பிரெயின்லாம் அதெல்லாம் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சோம். எஸ்பெஷலி நம்ம வந்து 2 லோப் சொல்லுவோம், பெரைட்டல் லோப் அண்ட் டெம்பரல் லோப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிரெயின் ஆக்சுவலி 4 லோப்ஸ் இருக்கு. இதுல இந்த 2 லோப்ல வந்து யூஸ்வலாக அல்சைமர்ஸ் அஃபெக்ட் ஆகும். அது அஃபெக்ட் ஆகும்போது நான் சொன்ன மாதிரி இந்த மெமரி டிஸ்டர்பன்சஸ் அண்ட் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் டெஃபிஷியன்சிஸ் எல்லாமே வரது. குட் டாக்டர், தேங்க் யூ. ஸோ இது என்ன கொஸ்டின்னா, கேன் வி ப்ரிவென்ட் ஆர் போஸ்ட்போன் மெமரி ப்ராப்ளம்ஸ்? ஏதாவது வே இருக்கா அதை தள்ளி போடுறதுக்கு? கண்டிப்பா. அதாவது அல்சைமர் மாதிரி ஒரு ப்ராசஸ்ங்கிறது வந்து தோ இட் இஸ் closely related to physiological, it's very difficult to postpone, but still being active, both mentally and physically active, because ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 years ஆன பிறகு நம்ம வந்து ரெஸ்டிங் பீரியட் சொல்லிட்டு நம்ம இன்ஆக்டிவ் ஆகிடக்கூடாது. physically you should be active in the sense வாக்கிங் போகிறது, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது. அதே மாதிரி மென்டலி ஆக்டிவ். ஒரு சிம்பிள் விஷயம் என்னன்னா டெய்லி மார்னிங் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, வீட்டில் வந்து பேரம் பேத்தி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது, கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்குறது, ஒரு கதை சொல்றது, ஆக்டிவா பிரெயின் வந்து அப்பதான் ஆக்டிவா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி ஸ்மோக்கர்ஸ், ஆல்கஹால்ஸ் இருக்கிறவங்க அது வந்து ஸ்டாப் பண்ணணும். அது வந்து இருந்துச்சுன்னா அது அகைன் வில் ஃபோர்ஸ். அதே மாதிரி சுகர் அண்ட் அதர் மெடிக்கல் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கும், அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நார்மலா. கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அதுவும் ட்ரீட்மெண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம். நம்ம ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கிட்டோம், நிறைய வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றோம். இதெல்லாம் பண்ணோம்னா we can actually postpone the onset of dementia. Nice doctor. When you say about food, healthy food ன்னு சொன்னீங்க. Yes. So there is a question about food. Is there any food which is good for your brain memory? கண்டிப்பா. நிறைய சொல்றாங்க அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க, நிறைய மார்க்கெட்ல இருக்கு. Will you suggest anything? எனக்கு தெரிஞ்ச ஃபுட்டுன்னா நேச்சுரல் ஃபுட்டு தாங்க. நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க, பட் அதை விட மெயின் வந்து நேச்சுரல் ஃபுட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டர்மரிக், மஞ்சள், அது வந்து வெரி குட், மெமரி இம்ப்ரூவ்ஸ் பண்ணும். ஃபிஷ், ஆல்மோஸ்ட் லைக் ஃபிஷ்ஷஸ் என்ன சொல்றது தெரியல, ஒன் ஆஃப் த அதுதான் அதில் அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ங்கிறது வந்து ஹார்ட்டுக்கும் நல்லது, பிரெயினுக்கும் நல்லது. It will also delay the onset of dementia. Correct. அதே மாதிரி நாவல் பழம், blackberry, blueberries அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆரஞ்சஸ் அப்ப விட்டமின் சி அதான். So food which contains vitamin C, vitamin E,
B12 and folic acid. இந்த 4 விட்டமின்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெமரி டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கான போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நைஸ் டாக்டர், தேங்க்யூ. அண்ட் வாட் இஸ் ஸ்கிசோஃப்ரெனியா? ஸ்கிசோஃப்ரெனியாங்கிறது தமிழ்ல என்ன சொன்னா மனச்சிதைவு நோய் அப்படிம்பாங்க. நத்திங் பட் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்று வந்து டெலூஷன்ஸ், அதாவது நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி நம்புறது. செகண்ட் ஹாலுசினேஷன்ஸ், இல்லாத விஷயத்த பார்க்குற மாதிரியோ கேட்குற மாதிரியோ வர விஷயங்கள். மூணாவது வந்து டிஸ்ஆர்கனைசேஷன், அதாவது அவங்களால வந்து ஒரு அந்த தாட் வந்து நார்மலாக இருக்கு, மனசு அந்த தாட்ஸ் எல்லாம் இதாகிடும், சீராக வராது. ஸோ இதனால வந்து பிஹேவியரல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். பர்சனாலிட்டியே டிட்டோரியேஷன் ஆகும். ஒரு நல்ல ஒரு அவுட் கோயிங் பர்சனாக இருக்கிறவர் தனியாக வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற மாதிரி. ஸோ அன்னெசரியாக மற்றவங்க மேலே கோவப்படுறது, சந்தேகமாக இருக்கிறது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிவியர். ஆனால் நம்ம மனநலத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரான இல்னஸ்ங்கிறது ஸ்கிசோஃப்ரெனியா தான். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கவங்க நம்ம வீட்டில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவங்க அதிகமாக கோவப்படுறாங்க, எதனால ரீசன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் ஹாஸ்பிட்டல்லையே கண்டிப்பாக போய் காமிக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது, எல்லாத்தையுமே சுபாவம்னு ஒன்று இருக்குது. அந்த சுபாவத்தில் வந்து ஒரு மாறுதல், அது வந்து எல்லாத்தையுமே ஒரு நாள் 2 நாள் மூட் ஆஃபாக இருக்கும், சில நாளில் வந்து நம்ம டென்ஷனாக இருப்போம். பட் தொடர்ந்து ஒரு வாரம் 2 வாரம் கான்ஸ்டன்ட்டாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா தட்ஸ் a cause for concern. We need to go for a consultation immediately. That's good, doctor. What is neurotransmitters? நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ்ங்கிறது நம்ம மூளையில் இருக்கிற கெமிக்கல்ஸ். ஒரு நர்வும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கெமிக்கல். ஒரு நர்வ் வந்து ஒரு மெசேஜ் ஒரு நர்வுக்கு சொல்லணும்னா இந்த நியூரோ கெமிக்கல் மூலம் பண்ணுவாங்க. நிறைய நியூரோ கெமிக்கல்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. டோபமைன், செரட்டோனின், அசிட்டில் கோலின், குளூட்டமைன் அப்படின்லாம் இருக்கு. இதில் அந்த அசிட்டில் கோலின்ங்கிறது தான் வந்து நம்ம அல்சைமர்ஸ், டிமென்ஷியா இவங்களுக்குலாம் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது. நீங்கள் முன்னாடி கேட்ட ஸ்கிசோஃப்ரெனியான்னு கேட்டீங்க, அதில் வந்து இந்த டோபமைன்கிற லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மூட் வந்து நார்மலாக இருக்கிறது செரட்டோனின் லெவல் நிறைய சீராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அசைவுகள், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட தாட்ஸ் எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணுறது இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை வந்து சீர்படுத்துறதுக்கான. நைஸ் டாக்டர், தேங்க்யூ. ஒரு சிம்பிள் அண்ட் காமன் கொஸ்டின், டஸ் மியூசிக் help to reduce stress? கண்டிப்பா மியூசிக் எந்த ஒரு விஷயமே நம்மளோட மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்துதுன்னா அது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் நீங்கள் கேட்குறீங்கும் போது நம்ம மைண்ட் ஃபுல்லாக அந்த மியூசிக்கில் ஃபோக்கஸாக இருக்கும்போது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். ஆக்சுவலி நீங்கள் கேட்குற மியூசிக் வந்து ஓரளவுக்கு சூதிங்காக ரிலாக்ஸிங்காக இருந்துச்சுன்னா இட்ஸ் டைப் ஆஃப் மெடிடேஷன். ஆக்சுவலி நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் யோகா அதெல்லாம் பண்ணுறத விட ஒரு பாட்டை உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெலடி சாங்கை கேட்டுட்டு அந்த லிரிக்ஸையோ அல்லது மியூசிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுவே ஒரு ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். தட் இட் செல்ஃப் வில் ரிலாக்ஸ். ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவங்க அந்த அன்னெசரியான விஷயங்கள் கரெக்ட். எக்ஸாக்ட்லி That's good. So that's how the music is help to reduce the stress. Good. Does yoga help to reduce the stress related illness? Yes sir, கண்டிப்பா. அதேதான் நான் சொன்ன மியூசிக் சொன்ன மாதிரி யோகா இஸ் ஆல்சோ another form of நம்ம பிரெயினை வந்து மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு வழி. ஸோ அதுவும் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் அண்ட் அதர் மோஸ்ட் ஆஃப் த சைக்காட்ரிக் இல்னஸுக்கு நாங்கள் ஆக்சுவலி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், நீங்கள் யோகா பண்ணுங்க அப்படிங்கிறது. அண்ட் ரீசெண்டாக நிறைய ரிசர்ச்சஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அது நீங்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கேட்டீங்க, இந்த யோகாவே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸையும் கொஞ்சம் மாடுலேட் பண்ணுறதுங்கிற மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் கூட வந்துட்டு இருக்கு ரீசெண்ட் ரிசர்ச்சஸில். மேபி இந்த ஃபியூச்சர் இன்னும் நிறைய ரிசர்ச்சஸ் வர நம்மளுக்கு இன்னும் அதை பற்றின ஐடியாஸ் கண்டிப்பாக அதான் நான் அட்வான்ஸாக போயிட்டே இருக்கோம். தட்ஸ் நைஸ். அண்ட் முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, ஹவு ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் ஸ்கின்? நிறைய பேருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு கவலை இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம வந்து மனரீதியாக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து வரும்போது மனசை மட்டும் பாதிக்காது. ஒரு ஸ்ட்ரெஸ் நடக்கும்போது நம்ம உடம்புல நிறைய ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். எஃப்என்எஃப்ரின், நார்எஃப்என்எஃப்ரின், கார்டிசால் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியடில் ஜாஸ்தி செக்ரேட் ஆகும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து அதாவது ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ், இப்போ அக்யூட் ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்ணணும், நம்மளோட இந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த செக்ரீஷன்ஸ்லாம் அதிகம், ஆயில் செக்ரீஷன்ஸ்லாம் அதில் செபம்னு சொல்லுவோம், அது அதிக செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியடில் எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். அது பிளாக் ஆச்சுன்னா ஆக்னி, இந்த பருவம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட்ல. இதுவே கிரானிக்காக ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சோம். அந்த ஹார்மோன்ஸ், அந்த ரிங்கிள்ஸ் வராது.
அப்ப கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணுது. கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் ஸ்ட்ரெஸ். ஸோ முக்கியமா லேடிஸ்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வாட் ஆர் த இயர்லி சிம்டம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன்? நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. அது சும்மா சொல்றாங்களா இல்ல பொய்யா சொல்றாங்கன்னு தெரியறது இல்ல. ஸோ த ரியல் இயர்லி சிம்டம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு, அதாவது மனசோர்வுன்னு ஒன்று இருக்கு. அது முன்னாடியே உடல் சோர்வு வந்துடும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது, ஈஸியாக ஃபட்டிக் ஆகிடுது. எந்த விஷயத்தையும் பண்ணுறதுல சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறது, இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸ் குறையிறது, ஆர்வம் குறைஞ்சி போகிறது, இதெல்லாம் யூஸ்வலாக வரும். அண்ட் மெயின் இது வந்து தூக்கம். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இஸ் வெரி வெரி இயர்லியஸ்ட் சைன் ஆஃப் டிப்ரெஷன். ஆல்மோஸ்ட் ஆல் சைக்காட்ரிக் இல்னஸுக்கு ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுனாலே கன்சிஸ்டன்டாக ஆகிட்டு இருக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்ல, தட் இஸ் வெரி வெரி ஸ்லீப் நீங்க மென்ஷன் பண்றீங்க. 7 hours minimum. 8 hours is ideal, but in the current situation at least 7 hours have to sleep பண்ணணும். Below 7 hours is not good. Okay, and the sleeping you சொல்லிருக்கீங்க. So sleep means you are giving rest to your body, cells எல்லாத்துக்கும். கண்டிப்பா நம்ம பிரெயினும் ரிஜுனேட் ஆகணும், மைண்டும் ஃப்ரீ ஆகணும். அப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஸ்லீப். கண்டிப்பா 7 அதாவது டீப் ஸ்லீப். மார்னிங் எந்திரிக்கும் தூங்கி எந்திரிக்கும் போது மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுதான் டீப், அதான் கரெக்டான ஸ்லீப். நீங்க மார்னிங் எந்திரிக்கும் போது டயர்டாக ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்லீப் இஸ் நாட் அடிக்வேட்னு அர்த்தம். ஸோ sleep is very important as far as most of the psychiatric illnesses are concerned. Thank you, doctor. Thank you very much. And இன்னொரு question, dementia-வும் Alzheimer disease-ம் hereditary-ஆ? Hereditary actually genetic இது இருக்கு, ரிஸ்க் இருக்கு. அதாவது இப்போ ஃபேமிலியில் ஒருத்தர் அல்சைமர்ஸ் வந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் 1% சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், மினிமம் தான். பட் we have to be bit careful. இப்போ ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, கூடவே வந்து மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் வருதுன்னா அவங்களுக்கு வரது வாய்ப்பு. எஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரிவென்டிவ் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு கம்மி. இவங்களும் அந்த ஒரு 50 இயர்ஸ் மேலே கொஞ்சம் மெமரி ப்ராப்ளம் வர மாதிரி தெரியுது அப்படின்னா they should try to, நான் சொன்ன ஃபுட் ஹேபிட்ஸோ இல்லை சொன்ன அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், யோகா, மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணோம்னா we can prevent it or we can postpone it. Nice, doctor. And what is short term memory loss in elderly? வயசான காலத்துல இந்த மாதிரி ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் வரதுக்கு காரணம்? த ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஏஜ் ஆக நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் குறையும்னு வச்சுக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது குறையும். நம்ம மெமரிக்கு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் தெரியும், அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன். இப்போ விதத்தில் ஒரு விஷயத்துக்கு மேலே நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா தான் அது வந்து நம்ம மூளையில் போய் பதிஞ்சு அது வந்து கன்சாலிடேட் ஆகி மெமரியாக நம்மளுக்கு வெளில வரும். ஸோ அந்த அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷனே அடிபட்டு போச்சுன்னா அது மெமரியாக ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ ஏஜ் ஆக ஆக்சுவலி இந்த அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் எல்டர்ஸ்க்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தட் வில் இன்வெர்ஸ்லி ரிலேட் டு மெமரி. ஸோ அட்டென்ஷன் கவனமே இல்லாத போது மெமரிங்கிறது எங்கே இருக்க போகுது? கரெக்ட், அட்டென்ஷன் இல்லைன்னா மெமரி இருக்காது. நைஸ் ஒன், தேங்க்யூ. அண்ட் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஹவு டஸ் ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் த பாடி? ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கு. ஸோ இந்த பாடியை வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் எப்படி தெரியும் ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு தலைவலி, உடம்பு வலி, இது மெயினாக வரும். ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக டெய்லி பண்ணுற அதே வேலையை தான் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு முதுகு வலிக்குது இல்லை தலை வலிக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸோ மல்டிபிள் பாடி ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரியே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வேரியஸ் வேஸ் இட் வில் அஃபெக்ட் தி பாடி. ஸ்கின் எப்படி அஃபெக்ட் பண்ணுமோ அதே அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸுங்கிறது ஸ்கின்னை மட்டும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை, இட் வில் ஆல்சோ அஃபெக்ட் யுவர் ஹார்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுவோம், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணோம், பிபி இன்க்ரீஸ் பண்ணோம், உடம்புல சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணோம், பிபி இருக்கிறவங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகும். அகைன் பிரெயினுக்கு அஃபெக்ட் பண்ணும்போது இந்த மெமரி டிஸ்டர்பன்ஸ், அட்டென்ஷன் ப்ராப்ளம் எல்லாமே வரலாம். ஸோ அது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உடம்புல எல்லா பார்ட்ஸையுமே அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஸ்டார்டிங் பெயின்ல ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலாக பெயின்ஸ் தான், யூஸ்வலாக வந்து பெயின், அதாவது நான் ஸ்பெசிஃபிக் பெயினும்பாங்க. செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மலாக, ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் ஸ்டில் தே வில் ஹேவ் பெயின். தலைவலிப்பாங்க, எல்லாம் ஸ்கேன் எல்லாமே நார்மலாக இருக்கும். குட் குட். வாட் இஸ் ஆங்ஸைட்டின்றது என்ன டாக்டர்? அது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா? பதற்றம். ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு பதற்றமும் வரலாம், டிப்ரெஷனும் வரலாம். பட் ஆங்ஸைட்டி பர்சே வந்து பதற்றம்ங்கிறதுங்க, பதற்ற நோய்பாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்துல பயப்படுறது, பயம், பதற்றம், படபடப்பு, நெஞ்சு டப்பு டப்புன்னு அடிக்கும், மூச்சு விடுறது கொஞ்சம் மேலோக்கி விடுவாங்க, ரொம்ப இறப்பு பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். ஸோ
ஆங்ஸைட்டி இஸ் ஆல்சோ குவைட் காமன். நவடேஸ் வந்து நம்ம சைக்காட்ரி ஓபிடியில் பார்த்தீங்கன்னா 10 பேஷண்ட் இருந்தாங்கன்னா அதில் வந்து 4 பேஷண்ட் ஆங்ஸைட்டி இருக்கும், 4 பேஷண்ட் டிப்ரெஷன் இருக்கும், மீதி 2 பேஷண்ட் தான் மற்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ தட் மச் குவைட் காமன். அண்ட் எஸ்பெஷலி இந்த லாக்டவுன்லாம் ஆங்ஸைட்டி இஸ் வெரி வெரி ஹை. என்ன எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, என்ன இந்த அன்சர்டனிட்டி ப்ரொடியூசர்ஸ் அப்ரிஹென்ஷன் அண்ட் அப்ரிஹென்ஷன் ப்ரொடியூசர்ஸ் ஆங்ஸைட்டி. தேங்க்யூ டாக்டர். நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ எங்கள் ஹெல்த் அபோவ் 60 இருக்க கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு கொஸ்டின் ஜென்ரலாக கேட்குறது, இந்த ஓல்ட் ஏஜில் இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அதை பற்றி வந்து எங்கள் ஹெல்த் அபோவ் 60 கஸ்டமர்ஸ்க்கு முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பிளேஷனில் ஒரு அட்வைஸ் என்ன சொன்னீங்கன்னா இட் வில் பி நைஸ். ஆக்சுவலி இப்போ நம்ம லைவ்ல இருக்கோம், இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபோனில் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம ஒரு டெக்னாலஜி அடிக்ஷன் இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி அடிக்ஷன், இன்டர்நெட் அடிக்ஷன், ஒரு சோஷியல் மீடியா அடிக்ஷன்ங்கிறது குவைட் காமனாக வந்துட்டு இருக்கு. அதை வந்து மெயினாக நம்ம வந்து அடலசன்ட் ஏஜ் குரூப், யங் பீப்புள், யங் அடல்ட்ஸ் தான் நிறைய பேசிட்டு இருக்கோம். பட் இந்த ரீசெண்ட் டைம்ஸ் வந்து எல்டர்லி பீப்புள் எஸ்பெஷலி போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. அண்ட் இதனால வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இதனாலே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி, ஏன்னா அன்னெசரி நியூஸஸ் நிறைய ஃப்ளட் ஆகிட்டு வருது. ஸோ இதெல்லாமே வந்து மெயின் காரணமாக இருக்குது. எஸ்பெஷலி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். நைட்டில் நாங்கள் யூஸ்வலாக வந்து ஸ்லீப் ஹைஜீன்னு சொல்லுவோம். அதில் வந்து தூங்க போகிறதுக்கு 1 hour முன்னாடி எல்லா கேட்ஜெட்ஸும் இருக்கக்கூடாது இருக்கும். பட் ஆனால் நிறையா எல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தூக்கம் வர வரைக்கும் நைட்ல வந்து மொபைல் வச்சுட்டு தான் தூங்குறாங்களே, அந்த பக்கத்துல வச்சுக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து ஸ்லீப் டிஸ்டர்ப் ஏஜ் ஆகவே வந்து ஸ்லீப் ஆக்சுவலி குறைய ஆரம்பிக்கும். நம்ம சொன்ன 7 to 8 hours தூங்கணும்ட்டு. பட் ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா ஸ்லீப்போட டியூரேஷன் குறைய ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து இந்த மொபைல் இதெல்லாம் யூஸ் பண்ணா ஆல்ரெடி இருக்கிற ஸ்லீப்பும் இன்னும் குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று டே டைம் ஸ்லீப்பிங், பகலில் 1 hour தூங்கினா நைட்டில் வந்து ஒரு 2 hours தூக்கம் ஆவரேஜ். ஸோ பகலில் தூங்க நைட் டைம் ஸ்லீப். ஸோ நைட்டில் தூங்காதனால பகலில் தூங்கணும்னு தோணும். ஸோ இது ஒரு மாதிரி சைக்கிளாக போயிட்டு இருக்கும். ஸோ டே டைம் ஸ்லீப் அண்ட் இன்டர்நெட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கேட்ஜெட்ஸே வந்து ஸ்லீப் வில் கெட் பெட்டர் இன் எல்டர்ஸ். இப்போ ஏஜ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டதுனால அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுமே, டே டைம்ல தூங்குவாங்க இல்லைங்களா, அதனால என்ன பிரச்சனை இருக்கா? கண்டிப்பாக சார், டே டைம் ஸ்லீப் வந்து கண்டிப்பாக நைட் டைம் ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணும். அது ஸ்லீப் மட்டும் இல்லை, நீங்கள் தூக்கம் வரல படுத்துட்டு இருக்கீங்கன்னு இல்லையா, அதுவே வந்து நைட்டில் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் காஸ் பண்ணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏஜ் ஆக நம்ம ஸ்லீப் குறைய ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு 6 hours தூங்கினாங்கனாலே பெரிய விஷயம் எல்டர்ஸில். ஸோ அவங்க வந்து டே டைமில் தூங்கினாங்கன்னா அந்த 6 hours குறைய ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம நீங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் இது சொன்னீங்களா, டிமென்ஷியா இல்லை மெமரி இம்பேர்மெண்ட் ப்ரிவென்ஷனுக்கு ஒன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஸ்லீப். ஸ்லீப்பில் தான் வந்து மெமரி கன்சாலிடேஷன் நடக்கும் நிறையா. ஸோ உங்கள் ஸ்லீப் அடிக்கடி இருந்துச்சுன்னா தான் மெமரி நார்மலாக இருக்கும். நைட் டைம் ஸ்லீப். ஸோ நீங்கள் நைட்டில் சரியாக தூங்கலைன்னா அகெயின் அது ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டெவலப்பிங் மெமரி ப்ராப்ளம்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் சபரி ஸ்ரீதர், மனநல மருத்துவர். மிக்க நன்றி. நீங்கள் ஹெல்த் அபோவ் 60 பேனலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் மனநல மருத்துவத்தை சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ.